ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் ஸ்மூத்னிங்கோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு நான் உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்னிங் சொல்லித்தர போகிறேன். ஸ்ட்ரெயிட்னரோட பிராண்ட் பார்த்திங்கன்னா விகா. நான் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து ஜோபா. ஸோ அதை வச்சே நான் உங்களுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு நான் எப்படி வரணுன்றதை சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம ஹேர் வந்து ஸ்மூத் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஹேர் வந்து பிஃபோர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஆஃப்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் எக்ஸ்டென்ஸோட மாஸ்க்கு, ஷாம்பு, மேட்ரிக்ஸோட ஸ்மூத் அண்டு ஸ்ட்ரெயிட்ஸோட சீரமு, எக்ஸ்டென்ஸோ ஸ்மூத் க்ரீம் இருக்குது இல்லையா 400 ml, அப்புறம் ஹீட் ப்ரொடக்டட் க்ரீமு, அதை ஷாம்பு, எக்ஸ்டென்ஸோட ஷாம்பு, நியூட்ரலைசர், சோபா ட்ரையரு, வீகாவோட ஸ்ட்ரெயிட்னர் எடுத்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்னர் சூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வந்து கார்னரில் ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட்னர். இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால நான் வந்து இவங்க வந்து என்னோடய சிஸ்டர் தான். ஸோ நாங்கள் வந்து ட்ரெசமியோட பிராண்ட் இருக்குது இல்லையா, அந்த பிராண்டில் இருக்க ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் கெரட்டின் அண்டு ஸ்மூத் அந்த ஷாம்பு தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணி இவங்களோட ஹேரை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மூத்னிங்க்கு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ளஸ் டஸ்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருந்து நீங்கள் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஹேருக்கு கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகாது. எல்லாமே அந்த டஸ்ட்டு மேலேயும் ஆயில் மேலேயும் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஹேருக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டு கொடுக்காது. ஸோ ஹேர் வாஷ் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும். அவ்வளோதானே தவிர நீங்கள் எக்ஸ்டென்ஸோட பிராண்ட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஹேர் வாஷ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்புவே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மூத்னிங்கோட ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். ட்ரெசமியோட ஸ்மூத் கண்டிஷ்னர் தான் நான் யூஸ் பண்ணி ரூட்டில் படாமல் கீழே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மூத் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ட்ரெசமியோட கண்டிஷ்னர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டவல் வந்து தலையில் நிற்கலை, வலிக்கி விழுந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அந்த ஸ்மூத் கண்டிஷ்னர். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஹேருக்கும். இப்போ சோபாவோட ட்ரையர் யூஸ் பண்ணி நான் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 60% ஹேர் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஹேரில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு முடி வந்து நேர் வகுடு வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அயனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ செக்ஷன் பிரிச்சுக்கலாம். ஹேரை வந்து நல்லா பிரிச்சுட்டு நமக்கு செக்ஷன் பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன எப்படி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அயனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். வீகாவோட ஸ்ட்ரெயிட்னரில் அயன் பண்ணும் போது உங்களுக்கு ஐகானிக் அளவுக்கு வரணும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா, வீகாவோட ஸ்ட்ரெயிட்னரை வச்சு நீங்கள் கேஷுவலாக எப்பயும் அயன் பண்ணுற மாதிரி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயனிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்னரை சூஸ் பண்ணி வாங்கும் போது கடையில் உங்கள் ஹேரை நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது முடியோட டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப் நல்ல ஷார்ப்பான அயனிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து நல்லா வந்து வேல்யூவான ஸ்ட்ரெயிட்னர். ஓகேங்களா, ஸோ நான் அயன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என் கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் பண்ணி அயன் பண்ணது. ஓகேங்களா, அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட அயனிங் வந்து நல்லா ஸ்டிப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். இல்லைனா நார்மலாக நீங்கள் தலை குளிச்சுட்டு இப்போ முடி ஈரமாக இருக்க வரைக்கும் உங்கள் அயனிங் வந்து நல்லா அயனில் இருக்க மாதிரி இருக்கும். காய பார்த்திங்கன்னா துண்டு முடியெல்லாம் சுருண்டு மேலே வந்து நார்மலாக தலை குளிச்சுட்டு எப்படி உங்கள் முடி இருக்குமோ அதே மாதிரி லைட்டாக அயனிங் லுக்கில் இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்மூத்னிங்கோட ரிசல்ட் வந்து வீகா ஸ்ட்ரெயிட்னரில் பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ நீங்கள் அயன் பண்ணும் போது நல்லா ப்ரெஷர் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக முடியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிச்சு எடுத்துடாதீங்க. முதல்ல வந்து நான் கோம் வச்சு உங்களுக்கு அயன் பண்ணி காட்டினேன். இதில் பாருங்கள் நான் எப்படி பிடிச்சி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அந்த அயனிங் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு
எத்தனை தடவை ஒரு 5 டைம்ஸாவது இதை பண்ணுங்கள். ஒரு குட்டியாக ஹேர் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஹேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ரெஷர் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான அயனிங் கிடைக்கும். முடியோட அயனிங் பார்த்தீங்களா? பார்த்துட்ட பிறகு நான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டில் அயனிங் வந்து பண்ணியிருக்கேன். நல்ல அயனிங் லுக் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம க்ரீமோட ப்ராசஸே பண்ண போகிறோம். இதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்கள். ஹேர் வாஷு, ஃபஸ்ட் அயனிங், இவ்வளோ தான். இப்போ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்டென்சோட ஸ்மூத் க்ரீம் தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். நான் 400 ml வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து எடுத்தோடனே மொத்தமாக பிதிக்கிறாதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், இல்லைனா க்ரீம் வேஸ்ட் ஆகும், ரேட் அதிகம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ரீம் அப்ளை பண்ணும் போது சோம்பேறித்தனப்பட்டு மொத்த முடியும் எடுத்து நீங்கள் வந்து திக்காக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நல்லா ஒரு 10 முடி கையில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி இருந்து நல்லா பால் கறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா முடியோட டிப் வரைக்கும் இந்த க்ரீம் வந்து அப்ளை ஆகணும். சரிங்களா? ஒவ்வொரு முடிக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடி வந்து பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு ப்ரெக்னென்சி முடிஞ்சு செக்ஷன் எத்தனைக்கும் 3 மந்தில் நான் இந்த ஸ்மூத்னிங் வந்து பண்ணேன். எங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு கீழே இருக்கும். கிட்டத்தட்ட நான் 4 ஹவர்ஸ்க்கு மேலே பாப்பாவை பார்த்துக்கிட்டே வந்து ஸ்மூத் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக ஹேர் எடுத்து நல்லா நீங்கள் ஒரு 20 தடவைக்கு மேலே நல்லா நீங்கள் பால் கறக்கிற மாதிரி பண்ணி நல்லா கார்னர் வரைக்கும் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணி கோம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? க்ரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கோம் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு முடிக்கு நீங்கள் க்ரீம் போடுறீங்கன்னா உடனே கோம் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் எவ்வளோண்டு முடி எடுத்து எப்படி க்ரீம் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயிட் லுக்கில் விடுறேன். 20 நிமிஷம் ஆகும் இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு. நல்லா ஸ்ட்ரெயிட் லுக்கில் இருக்குது பாருங்கள். இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரே ஒரு ஹேர் எடுத்து லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 20 நிமிஷத்தில் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகலைன்னா நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். எக்ஸ்டென்சோவோட ஷாம்பு மாஸ்க் யூஸ் பண்ணும் போது மாஸ்க் ரூட்டில் படாமல் பார்த்துக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும் போது கூட டேரெக்டாக தலையில் போட்டுறாதீங்க. நல்லா கையில் போட்டு கசக்கிட்டு கொஞ்சம் நல்லா வாட்ரு போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வருது இந்த எக்ஸ்டென்சோ மாஸ்க்லேயும் சரி, எக்ஸ்டென்சோ ஷாம்புலேயும் சரி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அயனிங் பண்ணும் போது நீங்கள் செக்ஷன் பிரிப்பீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து கிளிப்பு வந்து போட்டுக்கலாம், செக்ஷன் கிளிப்பு. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு அதை க்ரீம் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு செக்ஷன் பிரிப்போம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கிளிப்பும் யூஸ் பண்ணக்கூடாது தலையில். சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸ்டென்சோ மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரூட்டில் படாமல் வெறும் டிப்பில் மட்டும், ஹேர் டிப்பில் மட்டும் போட்டுட்டு கோம் பண்ணி எக்ஸ்டென்சோ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஹேரில் விடணும். ஓகேங்களா? கீழே மட்டும் படணும், தலையில் படக்கூடாது மாஸ்க். ஓகேங்களா? ஆக்சுவலாக மாஸ்க் வந்து தலை ஃபுல்லாக போடலாம், பட் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதேமாதிரி தலைக்கு குளிக்கும் போது நல்லா க்ரீம் வந்து க்ளீனாக போயிடணும். அது தலையில் இருந்து ஸ்டே ஆச்சுன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வருது. இப்போ நான் கண்டிஷ்னர், ட்ரெஸ்ஸமியோட ஸ்மூத் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2 நிமிஷம் தலையில் இருந்தால் போதும். இவ்வளோ தான். அடுத்து வந்து நல்லா வந்து துண்டு கட்டும் போது பாருங்கள், லைட்டாக தான் நான் கட்டுறேன். இதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரையர் பண்ண பிறகு அயனிங் ப்ராசஸ் பண்ணுவோம். முதல் தடவை வந்து 60% வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு 75 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். 70 to 75 வரைக்கும் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் முடி வந்து எவ்வளோ சில்கியாக இப்போயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது பாருங்கள். முதல் க்ரீம் அப்ளிகேஷன்லேயே சிக்கு இல்லாமல் எப்போவுமே முடியை வந்து அடிக்கடி சீவிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணும் போதே வந்து சீவிட்டே இருக்கணும். ஓகேங்களா?
இப்போ நான் அகைன் வந்து செக்ஷன் பிரிக்கிறேன். பட் வந்து பாருங்கள் எந்த கிளிப்பும் யூஸ் பண்ணலை. கிளிப் போடவே கூடாது ஓகேங்களா. கிளிப் போட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து பதிஞ்சிரும். பதிஞ்சிட்டா நீங்கள் பண்ண ப்ராசஸே வேஸ்ட் ஆகிடும். அயனிங் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன். அந்த எட்ஜஸ் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட்னர் எவ்வளோ ஒரு ஷார்ப் தருதுன்ட்டு. வீகா ஸ்ட்ரெயிட்னர் தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 சம்திங். இதில் வந்து ஹீட் கண்ட்ரோலிங் இருக்குது. இதில் நான் வந்து ஃபுல் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஹேரும் பார்த்திங்கன்னா 75% வந்து வெட்டில் தான் இருக்குது. நான் எப்பயுமே நல்லா கார்னர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அயன் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ரூட்லேருந்து பண்ணக்கூடாது அயனிங். ரூட்லேருந்து பண்ணிங்கன்னா ரூட் வந்து வீக் ஆகிட்டு முடி ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அயனிங் எப்பயுமே நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணணும் ஓகேங்களா. துண்டு முடியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ரூட் பார்த்துட்டு லைட் அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சாச்சும் நீங்கள் கேப் விட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் முடி, அதையும் அயன் பண்ணால் தான் ஸ்மூத்னிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/2 மில்லிமீட்டராச்சும் நீங்கள் கேப் விட்டு தான் கண்டிப்பாக அயன் பண்ணணும். ஏன்னா வந்து அயனிங் வந்து ரூட்டில் பட்டுட்டால் ரூட் வந்து வீக் ஆகிடும். எனக்கு கால் வலி வந்துருச்சு. ஸோ நான் கீழே உட்காந்து அயன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. இவங்க வேறு நல்ல ஹைட், அவங்க ஹைட்டுக்கு என்னால் பண்ண முடியாது. ஒரு கிளிப் வந்து இல்லை மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூட்ரலைசர் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக க்ரீம் எடுத்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிங்களோ அதே தான் பண்ணுறேன். அயனிங் முடித்த உடனேவே நியூட்ரலைசர் எப்படி நம்ம பால் கறந்தோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு முடி வளையாமல் கீழே வரைக்கும் நியூட்ரலைசர் போடுறோம். நியூட்ரலைசரோட டைம் வந்து 10 நிமிஷம். அதே மாதிரி ப்ராசஸ் எக்ஸ்டென்ஸோட ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். முதல் ஹேர் வாஷ் மட்டும் தான் எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்டென்ஸோட ஹேர் ஷாம்பு, மாஸ்க்கு, கண்டிஷ்னர் எல்லாமே போடுங்க. கடைசியாக ப்ளோ ட்ரை பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சீரம் யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. நான் வந்து எக்ஸ்டென்ஸோட சீரம் ஏன் யூஸ் பண்ணலாம், அது பாட்டிலோட வெயிட்டேஜ் தான் அதிகமாக இருக்கும், உள்ள சீரம் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே மேட்ரிக்ஸோட ஸ்மூத் அண்டு ஸ்ட்ரெயிட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதோட சீரம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 சம்திங். ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் ட்ரஸ்டட் வெப்சைட்லேயும் ட்ரஸ்டட் கடையிலையும் போயிட்டு ப்ராடக்டை வந்து பை பண்ணுங்க ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ராடக்டில் மட்டும்தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் கட் வந்து பிஃபோரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏற்கனவே அவங்க லெவல் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்மூத்னிங் பண்ணும் போது முதல்ல ஹேர் கட் பண்ணிடாதீங்க, லெவல் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. நான் வந்து ஸ்மூத்னிங் முடிச்சுட்டு லெவல் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தொடப்பக்குச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நல்லா முனையை கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா முனை வளன்னு இருக்கும். ஆனால் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட் லுக் இருக்கும் இல்லையா, ஒரு தென்னந்தொடப்போம். அதே மாதிரி தான் நம்ம க்ரீம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கார்னரில் எப்படியாச்சும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அயனிங்கில். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா சென்டரில் நல்லா அப்ளை ஆகிருக்கும், அயனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்னிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து நல்லா அயனிங் எல்லாம் முடித்து ப்ளோ ட்ரைலாம் முடித்த பிறகு லெவல் பண்ணிவிடுங்க ஹேரை. ரிசல்ட்டு பாருங்கள் நமக்கு எவ்வளோ பக்காவாக வந்திருக்கு. சீரம் வந்து ஃபைனலாக அப்ளை பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷைன் லுக் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இவ்வளோ தான் நம்மளோட ஸ்மூத்னிங். இதுக்கப்புறம் வந்து 48 hours ஆகும் இது ப்ராசஸிங் இன்னும் முடிகிறதுக்கு. ஸோ கிளிப்பு எதுவுமே போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ஹேர்லேயே இருக்கட்டும். வகுடு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேரான வகுடுலேயே இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றாதீங்க. இவங்க வந்து நாளைக்கே ஊருக்கு போகிறதுனால நான் முன்னாடி அவங்களுக்கு வளையும் சொல்லிட்டேன். அது இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் அப்படியே வழித்த தலையோடு போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் மட்டும் கட் பண்ணி விடுறேன். மேக்ஸிமம் இவங்களை வந்து கிளிப்பு தலையை வந்து எதுவும் கட்ட வேணாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஹேர் கட் ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ண போகிறோம். ஐப்ரோவோட சென்டரை வந்து அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு லென்த் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு முடியை வந்து ஃப்ரண்ட்டில் வெட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங், அதான் 48 hours வரைக்கும் முடிஞ்ச பிறகு ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 1 week 2 week வந்து தலையை பின்னாமல் எந்த ஒரு கொண்டையும் போடாமல் கிளிப் பேண்ட்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் மேலே மட்டும் எப்பயுமே ஸ்மூத்னிங் வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் 1 yearக்கு நல்லா வரும் ஓகேங்களா. அப்படியே லைட்டாக வளைஞ்சாலும் நம்ம பண்ணக்கூடிய
ஒர்க் வந்து உண்மையாக நல்லா பக்காவாக இருந்துச்சுன்னா அவங்க முதல் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு கிளிப் போட்டு ஹேர் வந்து வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் போய் தலைக்கு குளிச்சாங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டான இதுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி மெயின்டைன் பண்ணும்போது எக்ஸ்டென்சோ ஷாம்பு, எக்ஸ்டென்சோட சீரம், இல்லை மேட்ரிக்ஸோட சீரம், மாஸ்க் இதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ்க்கு வரைக்கும் முடி வந்து இந்த லுக்லேயே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் புது முடி மட்டும் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கும். நம்ம பண்ண ஸ்மூத் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.